ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன். ஸோ பேசிக்காக டிஃப்ளெக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போனண்ட்டுடைய எந்த ஒரு பீஸோ ஒரு கீ ஸ்கொயர் அல்லது வேறு ஒரு பீஸை வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பீஸை நம்ம வந்து வேறு ஒரு ஸ்கொயருக்கு மூவ் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் டிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ நான் இதை பற்றி ஃபர்தராக சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோ போகிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒயிட் டு மூவ். ஸோ இதில் நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்கன்னா என்ன மூவ் ஆடி இருப்பீங்க? ஸோ இந்த இடத்துல கீ ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா H4. ஸோ இந்த H4 வந்து இந்த குயின் வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குயின் வந்து இங்கே வந்து ஒயிட் குயின் வந்து இங்கே வந்து செக் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அட் த சேம் டைம் கிங் இங்கே போனதுக்கப்புறமா திருப்பி H7 செக்மேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. பட் இந்த குயின் வந்து இந்த H4 ஸ்கொயரை வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பீஸை வந்து நம்ம எப்படி வந்து டிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம்? டிஃப்ளெக்ட் இந்த சென்ஸ் வேறு ஒரு ஸ்கொயருக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இப்போ ஒயிட்டுக்கு பெஸ்ட்டான மூவ் என்னன்றது நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பெஸ்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் C8. ஸோ ரூக் C8 பார்த்தீங்கன்னா ஒயிட்டால் இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் கேப்சர் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குயின் H4 செக், திருப்பி கிங்குக்கு இது ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ கிங் G8 வந்ததுக்கப்புறமா H7 வந்து செக்மேட். ஸோ அதனால் உங்களால் வந்து இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் இதே டைகனல்லையும் குயினை வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து நைட் கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்கொயரையும் நைட் கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்கொயரை குயின் கார்ட் பண்ணிகிட்ருக்கு, இந்த ஸ்கொயரையும் குயின் கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எல்லா ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டடாக இருக்குது. ஸோ ஒயிட் குயின் வந்து கண்டிப்பாக போயிடும், பிளாக் குயின் வந்து கண்டிப்பாக போயிடும். ஸோ இந்த இடத்துல பிளாக்குக்கு ஓரளவுக்கான லாஜிக்கான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் E6. ஸோ ரூக் E6 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து த்ரெட்டன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பான் தான் வந்து முக்கியமான ஒரு பீஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிங் வந்து இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம குயினால் இங்கே செக்மேட் டெலிவர் பண்ணும்போது ஸோ இந்த பான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு லாஜிக்கான மூவ். ஸோ இந்த இடத்துல கண்டினியூ எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி சேம் தான். இப்போ குயின் H4 செக். ஸோ இந்த இடத்துல இந்த குயினை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரூக் டேக்ஸ் F8 வந்து செக்மேட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக குயினால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ கிங் தான் வந்து இந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஸோ கிங் G8 வந்ததுக்கப்புறமா சிம்பிளாக இன்னொரு மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் H7 செக்மேட். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பொசிஷனில் பிளாக் வந்து லூசிங் தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய கீ மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் C8 ஆடி இந்த குயினை வந்து நம்ம வந்து வேறு ஒரு ஸ்கொயருக்கு டிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல ஒயிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மூவ் ஆடுவீங்க? ஸோ இந்த ரூக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு, அதாவது G7 ஸ்கொயர். ஸோ G7 ஸ்கொயரில் செக்மேட் த்ரெட் இருக்குது. பட் G8 இந்த ரூக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ரூக்கை நம்ம எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணணும்? ஸோ இந்த இடத்துல கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் E8. ஸோ ஒன்ஸ் ரூக் E8 ஆடிட்டதுக்கப்புறமா குயினால் கேப்சர் பண்ண முடியாது.
சப்போஸ் குயினால் கேப்சர் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குயின் F6 செக். ஸோ திருப்பி இந்த ரூக் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ரூக் டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி குயின் டெக்ஸ் G7 வந்து மேட். ஸோ அதனால் குயினால் கேப்சர் பண்ண முடியாது. ஸோ உங்களால் ரூக்காலையும் கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் ரூக்காலையும் கேப்சர் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த G7ல் இருக்கிற டிஃபென்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து குயின் G7 வந்து திருப்பி செக்மேட். ஸோ இது எல்லாத்துக்கும் கீ ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த G7 ஸ்கொயர். ஸோ இந்த G7 ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க இந்த ரூக்கை வந்து நம்ம எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிளோடைய ஹோல் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஒயிட் டு மூவ். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டாக்டிக்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல குயின் வந்து இங்கே வந்து செக் கொடுத்தா நம்ம குயின் ஆப்போனன்ட் குயின் எடுக்கலாம். பட் அட் த சேம் டைம் இந்த ரூக் வந்து கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஷப்பாலையும் இன்னொரு செக் இருக்குது. ஸோ நம்ம பிஷப்பாலையும் செக் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ரூக்கை வச்சு கண்டிப்பாக கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிங் மூவ் ஆகிடுச்சுன்னா திருப்பி இந்த குயின் போயிடும். ஸோ திருப்பி ரூக் டேக்ஸ் B7. ஒன்ஸ் ரூக் டேக்ஸ் B7க்கு அப்புறமா இப்போ குயின் D5 செக். ஸோ இப்போ கிங் எங்கே மூவ் ஆனாலும் இந்த குயின் வந்து கண்டிப்பாக கேப்சர் ஆகிடும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒயிட்டுக்கு வந்து ஈஸியான வின்னிங் தான். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த இடத்துல ஒயிட் டு மூவ். ஸோ நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்கன்னா என்ன மூவ் ஆடிருப்பீங்க? ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பெஸ்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான மூவ் பார்க்குறதுக்கு முன்னாடி பிளாக்குக்கு என்ன வீக்னஸ் இருக்குது. ஸோ பிளாக் கிங் வந்து கார்னரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேக் ரேங்க் வந்து வீக்காக இருக்குது பிளாக். பட் பேக் ரேங்க்கில் இந்த ரூக் வந்து இந்த 8th ரேங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ரூக்கை நம்ம எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணணும்? ஸோ பெஸ்ட்டான மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயின் F7. ஸோ ரூக்கை வந்து இந்த குயினால் எடுக்க முடியாது. சப்போஸ் எடுத்தால் ரூக் C8 வந்து மேட். திருப்பி ரூக் F8 ஆடுறதுக்கப்புறமா திருப்பி ரூக் டேக்ஸ் F8 மேட். ஸோ அதனால் உங்களால் இதை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ பிளாக்குக்கு இருக்கிற ஒரே பாசிபிளான மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூக் G8. ஸோ இந்த ரூக்கை வந்து G8க்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம குயினை வச்சு G7 ஸ்கொயரை கேப்சர் பண்ணிடலாம். ஸோ திருப்பி ஒரே மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூக் டேக்ஸ் G7. ஸோ இந்த இடத்துல திருப்பி ரூக் C8 பார்த்தீங்கன்னா மேட். ஸோ இந்த ரூக்கால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் வந்து எக்ஸ்ட்ரே பண்ணிகிட்டு இருக்கு கிங்கை. ஓகேங்களா? ஸோ இது வந்து செக்மேட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒயிட் டு மூவ். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ரூக் தான் கீ. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி இந்த ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 5 to 10 seconds டைம் தரேன். ஸோ அதுக்குள்ளே உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க. ஸோ கரெக்டான மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூக் F4. ஸோ இந்த ரூக்கை வந்து நம்ம சேக் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த சேக்கை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கிங்குக்கு வேறு எந்த ஸ்கொயருமே கிடையாது. ஸோ இந்த ஃபைல் ஃபுல்லாக இந்த ரூக் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஃபைல் ஃபுல்லாக இந்த ரூக் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கேயும் ஃபுல்லாக பிளாக்டு. ஸோ கண்டிப்பாக G takes F4 ஆடி தான் ஆகணும். ஸோ G takes F4 ஆடினதுக்கப்புறமா ரூக் H4 செக்மேட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்கொயருக்கும் வர முடியாது, நைட் வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கேயும் போக முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பான் வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கேயும் போக முடியாது, கிங் வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கு. அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா ரூக் வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த பொசிஷனில் ரூக் F4 தான் கரெக்டான மூவ். சப்போஸ் ரூக் H4 ஆடணும்னு நீங்கள் நினச்சிங்க, ரூக் H4 நீங்கள் ஆடணும்னு நினச்சிங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கேப்சர் ஆனதுக்கப்புறமா திருப்பி உங்களால் இங்கே வந்து செக் கொடுக்க முடியாது. செக் கொடுத்தாலும் திருப்பி கிங்குக்கு வந்து இந்த H5 ஸ்கொயர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து பிளாக் வந்து கேமை ஈஸியாக வின் பண்ணிவிடுவார். ஸோ கரெக்டாக எந்த ரூக்கை நம்ம சாக் பண்ணால் மேட் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூக் F4. ஸோ ஒன்ஸ் G takes F4 ஆடிட்டதுக்கப்புறமா திருப்பி இப்போ ரூக் H4 செக்மேட். அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல ஒயிட் டு மூவ். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா இந்த G7ல் இருக்கிற பானை வந்து எய்ம் பண்ணிகிட்ருக்கு. அட் த சேம் டைம் இந்த குயின் வந்து செக்மேட் பண்ணுறதுக்கும் த்ரெட்டன் பண்ணிகிட்ருக்கு. பட் பிளாக்கோடைய இந்த குயின் வந்து இதை கார்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த குயினை நம்ம எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணணும்? ஸோ இந்த குயினை நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? ஸோ இந்த குயினை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் D5. ஸோ ஒன்ஸ் ரூக் டெக்ஸ் D5 ஆடினதுக்கப்புறமா திருப்பி குயின் டெக்ஸ் D5 ஆட முடியாது. சப்போஸ் குயின் டெக்ஸ் D5 ஆடினா குயின் டெக்ஸ் G7 செக்மேட் ஆடும். ஸோ பிளாக்குக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா C டெக்ஸ் D5 தான் ஆட முடியும். ஸோ இன்கேஸ் C டெக்ஸ் D5 ஆடிட்டதுக்கப்புறமா ஒயிட் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா பிஷப் B5. ஸோ பிஷப் B5க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி குயின் டெக்ஸ் B5 ஆட முடியாது. குயின் டெக்ஸ் B5 ஆடினீங்கன்னா திருப்பி குயின் டெக்ஸ் G7 வந்து செக்மேட். ஸோ கண்டிப்பாக பிளாக் குயின் வந்து இந்த ஃபைலில் 7th ரேங்க்கில் இருந்து தான் ஆகணும். ஸோ இப்போ பிளாக் குயின் பார்த்தீங்கன்னா சப்போஸ் குயின் E7 ஆடிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் ஒரு பீஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலேருந்து ஒயிட்டுக்கு வந்து ஈஸியான வின்னிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒயிட் வந்து வின் பண்ணிவிடுவார். ஸோ பேசிக்காக டிஃப்ளெக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பனண்ட்டோடைய கீ ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோ இல்லை நம்ம ஆப்பனண்ட்டோடைய மெயின் பீஸை வந்து கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பீஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் டிஃப்ளெக்ஷன். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ நான் ஃபைனலாக சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்பப்போலாம் வீடியோ போடுறேன்னா அப்பப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.